மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. சூடாமணி என்ன சொல்றாங்க, நார்மலா பண்றதுக்கே அவங்களுக்கு தகுதி கிடையாது. இப்போ ஹையஸ்டா பண்றதுக்கு மீன்ஸ் நார்மலா கர்மயாக பண்றதுக்கே அவங்களுக்கு தகுதி கிடையாது. இப்போ பக்தி எப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டது. யாரு? சூடாமணி கொஸ்டின் கேட்டாங்க. சூடாமணி. அதுக்கு ஆன்சர் வந்து இப்போ வைஷ்ணவதாஸ் இப்போ சொல்லணும். சுதேவி வந்துட்டீங்களா? கிஷோர் இருக்காங்களா இந்த பக்கத்துல? இல்ல பிரபு, அவரு முகுந்த் பிரபு கூட வெளியே போயிருக்காரு. சோ இப்போ வந்து அவங்க வந்து ஆன்சர் வந்து சொல்றாங்க. மனுஷனுக்கு கிரியா दो प्रकार के होते हैं. மனுஷங்களோட கிரியா வந்து ரெண்டு பிரகாரமா இருக்கும். ஒன்னு வந்து व्यवहारिक, அது ரெண்டாவது வந்து पारमार्थिक. पारमार्थिक अधिकार प्राप्त करने करके भी किसी किसी व्यवहारिक क्रियाओं को अधिकार नहीं मिलता. வேணும்னா அவங்க வந்து பாரமார்த்திக் அதிகாரம் வந்து அவங்களை அணிஞ்சிருக்கலாம். பாரமார்த்திக் விவகாரம் அணிஞ்சிருந்தாலும் ஆயிட்டு இருக்கு. பாரமார்த்திக் அதிகார் அடைஞ்சிருந்தாலும் கூட விவகாரிக் அதிகாரம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். மீன்ஸ் அது வந்து அடியாம கூட போயிடலாம். சோ இங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா மனுஷன்? இங்க சொல்லிருக்காங்க. There are two types of human activity: material activities that relate to practical existence and spiritual activities that relate to the ultimate truth. A person may have attained spiritual qualification, but that does not necessarily qualify him for particular material activities. So வேணும்னா அவங்க வந்து பரமார்த்திக்கல மீன்ஸ் பௌத்திக ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துல அவங்க வந்து வேணும்னா அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அணிஞ்சிருக்கலாம், தகுதி இருந்திருக்கலாம். ஆனா கம்பல்சரி மெட்டீரியல்லையும் இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் ரூல் கிடையாது. அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து அதுக்கு தகுதி இருந்தாலும் கம்பல்சரி மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் ரூல் எதுவும் கிடையாது. सो पारमार्थिक अधिकार प्राप्त करके भी किसी किसी व्यवहार क्रियाओं को अधिकार नहीं मिलता. சில பேருக்கு வந்து அவங்க ஸ்பிரிச்சுவலா வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, ஆனா மெட்டீரியல்ல ஒண்ணும் தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி மெட்டீரியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எது ரூல் கிடையாது. எந்த மாதிரினா जैसा एक मनुष्य जन्म से मुसलमान है किंतु ब्राह्मण वर्ण के स्वभाव और समस्त गुणों ही अभियुक्त है. சோ அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா பர்ஃபெக்ட் ஆயிட்டு அதே போதும், மெட்டீரியல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவசியகத்தை கிடையாது. எந்த மாதிரினா ஒரு முஸ்லீம் இருந்துகிட்டும் அவங்க வந்து மனுஷ ஜென்ம முஸ்லிமான அவங்க பிறந்த ஜென்மல இருந்து அவங்க வந்து ஒரு முஸ்லீம். ஆனாலும் பிராமண வர்ணக்கு स्वभाव और समस्त गुणों யுக்த, பிராமண குலத்துல மீன்ஸ் பிராமணுக்கு இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் அந்த முஸ்லிம்க்கு இருக்கு. ओकेवा? ऐसा अवस्था में यह व्यक्ति पारमार्थिक दृष्टि से ब्राह्मण है, फिर भी व्यवहारिक क्रियाओं के जैसा ब्राह्मण के कन्या विवाह का अधिकार नहीं हो सकते. நார்மலா ஸ்பிரிச்சுவலி இருந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த முஸ்லிம் என்ன உண்மையா பிராமணன் இல்லையா? ஏன்னா பிராமணோட குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லிமுக்கு எல்லா குவாலிட்டிஸ் இருந்தாலும் பிராமணோட குவாலிட்டிஸ் இருந்தாலும் ஒரு பிராமண பொண்ணு எடுத்துட்டு போய் யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா அந்த முஸ்லிமுக்கு? கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. சோ இப்போ வேணும்னா இப்போ அதுதான் சொல்றாங்க. இப்போ அந்த வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து பர்ஃபெக்டா இருக்காங்க, பாரமார்த்திக் அதிகாரில வந்து அவங்க கரெக்டா இருக்கு. ஆனா விவகாரிக்கல ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா பிரபு. சோ அதே மாதிரிதான் இங்க வந்து அந்த வைஷ்ணவ வந்து வேணும்னா அந்த ஹையஸ்டா இருக்கலாம், அந்த பிராமணன் பக்தி பண்ணி அந்த பிராமணோட ஹையஸ்ட் ஆயிடலாம். ஆனாலும் அந்த அதே மாதிரி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, எந்த மாதிரி பண்ணு கொடுக்க மாட்டாங்களோ அதே மாதிரிதான் யக்ன கர்மா விவகாரிக் திருஷ்டில இருந்து பாத்தீங்கன்னா யக்ன கர்மா ஆதி பண்றதுக்கு விட மாட்டாங்க. ஆனா அதோட ஹையஸ்ட் தான் இவங்க வந்து. புரிஞ்சதுதானே? चूड़ामणि क्यों नहीं हो सकता? ये कल्याण பண்ண முடியாது. ऐसा करने से दोष क्या है? தப்பு என்ன இருக்கு? அதுல கல்யாணம் பண்ணா என்ன தப்பு இருக்கு? அதுக்கு வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க, लोग व्यवहार के विरुद्ध काम करने से व्यवहारिक दोष होता है.
ஆல் மீன்ஸ் உலகத்துக்கு விருத்தமான வேலை பண்ணா व्यवहारिक दोष தப்பு आऊं समाज के लोग जो தப்பு व्यवहारिक समान का गर्व रखते हैं ऐसा कर्मों से वे अपनी स्वीकृति भी नहीं देते इसलिए पारमार्थिक अधिकार होने पर भी व्यवहार नहीं चला सकता எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க மீன்ஸ் அந்த மாதிரி பண்ணா தோஷமாவும் எந்த மாதிரி தோஷமாவும் if one violates social customs one is guilty of व्यवहारिक दोष secular impropriety and members of society who take pride in their social respectability do not condone such activities. That is why one should not perform them even if he is spiritual qualified. அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபைடு இருந்தா ஆனாலும் கூட பாரமார்த்திக்ல அதிகாரா இருந்தா கூட விவகாரிக் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பண்ணிக்கோங்களேன், இப்போ பாரமார்த்திக்ல அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு பிராமணா, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உட்கார வச்சு யாகம் பண்ண வச்சிடலாம், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா இப்போ இன்னும் சில பேர் இருப்பாங்க, எக்ஸாம்பிள் அதே முஸ்லிம்காரங்க பிராமன் குவாலிட்டிஸே இருக்காது, ஆனாலும் எனக்கும் பிராமன் குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து யக்னம் பண்ணிட்டானா ஐயோ அது தப்பாடும் தானே. இப்போ ஒரு முஸ்லிம்க்கு வந்து ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் தகுதி ஃபுல்லா இருக்கு, ஓகேங்களா, அவங்க உண்மையா வைஷ்ணவ், அவங்க வந்து வேணும்னா வந்து உட்காந்து யக்ன யாகம் எல்லாம் பண்ணிடலாம், ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா மீன்ஸ் சோ எங்க அப்பாவும் யாகம் எல்லாம் பண்ணாங்க, நானும் அதே மாதிரிதான், நானும் கூட வைஷ்ணவம் சொல்லிட்டு சோ இன்னொருத்தர் வந்து அவங்களோட அந்த பையன் வந்து சும்மா எதுவும் குவாலிட்டிஸ் இல்லாம வந்து உட்காந்து யாகம் அந்த மாதிரி பண்ணா அந்த தப்பாடும் தானே. சோ அதனால விவகாரிக்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா. அதனால ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபை இருக்கிற மீன்ஸ் பாரமார்த்திக் அதிகாரி இருந்தாலும் கூட व्यवहारिक அதிகாரிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. चूड़ामणि, अब बतलाइए कर्माधिकार का हेतु क्या और भक्ति अधिकार का हेतु क्या है? सो है ना एलिजिबिलिटी, कर्म பண்றதுக்கு என்ன பக்தி கர்ம பண்றதுக்கான தகுதி என்ன, அதுக்கப்புறம் கர்ம பண்றதுக்கான தகுதி என்ன, பக்தி பண்றதுக்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேக்குறாங்க? சூடாமணி. நீங்க இப்போ நீங்க சொல்லுங்க, கர்மா பண்றதுக்கு அதிகாரம் என்ன சுதேவி? கர்மாவோட தகுதி என்ன? கேக்குதா இல்லையா? கேக்குதானா? கர்மா வந்து அவங்க செல்ஃப் சென்ஸ்க்காக பண்றாங்க. சரி, கர்மாக்கு தகுதி என்னன்னு கேக்குறான். அதிகார் கர்மாவோட கர்மா பண்றதுக்கு தகுதி என்ன? ஞான சுபாவம். என்னது? ஞான சபம் கரெக்ட் தான், ஆனா ஞானம் கிடையாது. ஜென்மா ஜென்மா அதுக்கப்புறம் ஸ்வபாவ். புரிஞ்சுதானா? ஜென்மா அதுக்கப்புறம் ஸ்வபாவ். கர்மாவோட அதிகாரம் என்ன? கர்மா பண்றதுக்கு அதிகாரம் என்ன? ஜன்ம சுபாவம். சோ ஜென்மா அதுக்கப்புறம் ஸ்வபாவ். சோ அதுதான். அதுக்கப்புறம் பக்திக்கு அதிகாரம் என்ன? सो वैष्णव दास சொல்றாங்க, तत्त कर्म के योग स्वभाव और जन्म आदि के व्यवहारिक कारण ही कर्माधिकार का हेतु है, तात्विक श्रद्धा ही भक्ति अधिकार का हेतु है. சோ क्वेश्चन கேக்குறாங்க. இப்போ சூடு மீன்ஸ் வைஷ்ணவ தாஸ் சொன்னாங்க கர்மாதிகாரம் என்ன? ஜென்ம அதுக்கப்புறம் ஸ்வபாவ் வேற வேற. சோ பக்திக்கு என்ன? தாத்விக் ஸ்ரத்தா. இப்போ चूड़ामणि क्वेश्चन கேக்குறாங்க, वैदांतिक शब्द से मुझे दबाने की चेष्टा ना करें, स्पष्ट बतलाए कि तत्त कर्म का योग स्वभाव किसे कहते हैं. சோ இந்த மாதிரி எல்லாம் புது புது வார்த்தையெல்லாம் கொண்டு வந்து ஏதோ புது புது வார்த்தையெல்லாம் கொண்டு பிடிச்சிக்கொண்டு என்னெல்லாம் மீன்ஸ் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாத.
ம். करेक्ट। இப்போ क्लियरा சொல்லு, तत्त कर्म के योग्य स्वभाव किसे कहते हैं? तत्त कर्म योग्य स्वभावனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ம். யாருக்கு மிஸ் चूड़ामणि கேக்குறாங்க. சூடாமணி கேக்குறாங்க. क्षमा, दमा, तपस्या, पवित्रता, संतोष, क्षमा, सरलता, ईश्वर की भक्ति, दया और सत्य, ये ब्राह्मण वर्ग का स्वभाव है। क्षमो दभ तपस्सौषम शांति राज्यमेव च ज्ञानम विज्ञानम अस्तित्वम ब्रह्म कर्म स्वभावज। ಇದು ಬ್ರಾಹ್ಮಣೋಡ ಕ್ವಾಲಿಟೀಸ್. तेज बल धैर्य वीरता सहनशीलता उदारता उद्योगशीलता स्थिरता ब्राह्मण्यता और ऐश्वर्य एक क्षत्रिय वर्ण का स्वभाव। ईश्वर विश्वास धना शीलन निष्ठा दंभहीनता और अर्थ लोलुपत ये वैश्य वर्ण का स्वभाव है। सो इधे मारी ब्राह्मण गो और देवताओं को सेवा जो मिले उसमें संतोष ये शूद्र वर्ण का स्वभाव है। புக்ல பாத்துட்டு இருக்கீங்க தானே எல்லாமே? பிரபு கிளியரா பார்த்துட்டு பிரபு இருக்கோம். பாத்துட்டு பார்த்துட்டு ஆ. இருக்கோம். ம். अशौच मिथ्या चोरी नास्तिकता वृथा कलह काम क्रोध तथा तृष्ण के वश होना ये ம். अंत्यज वर्णों का स्वभाव है। सो उनमें சொல்ல போனா எல்லாரும் अंत्यज தான். ம். ஏன்னா अशौच ம். मिथ्या சண்டை போடுறது, चौर्य नास्तिकता ஆசை, காமா, वृथा कलह கோபம், திருடுறது, கடவுள் மறுப்பு பண்றது, சென்ஸ் நீ கிராட்டிபிகேஷன், So இதெல்லாம் அவமதிக்கிறது, अंत्यज। அவுட்காஸ்ட் குவாலிட்டி, இன்குணத்தோடு செய்யறது. அந்தியச்சம். इन स्वभावों के अनुसार वर्ण का निरूपण करना ही शास्त्र का उद्देश्य है। இது மேல டிபெண்ட் ஆகி அவங்கள வந்து வர்ணாசிரம தர்மம் பண்றது வந்து சாஸ்திரனோட மூல உத்தேசம்। केवल जन्म दर वर्ण का निर्णय करना आधुनिक व्यवहार मात्र है। இப்போ என்ன அந்த அந்த சுபாவத்திலிருந்து அவங்கள வந்து பிராமண கஷத்திரியா வைஷ்ய சூத்ரா இது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப ஜென்மத்துல இருந்து சொல்லப்படுறது வந்து இப்ப புதுசா வந்து இருக்கிறது. ஓகேங்களா? மீன்ஸ் ஜென்ம அப்பா பிராமன் அப்பா பிராமணன்னா பையன் கூட பிராமணன். இது ஜென்மத்துல இருந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே. இது புதுசா வந்திருக்கிறது. ஆனா சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு, அவங்களோட குவாலிட்டிஸ் மேல என்னென்ன அவங்க என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அது மேல டிபெண்ட் ஆகி அவங்க பிராமண கஷத்திரிய வைஷ்ய சூத்ர டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து என்ன எதுல சொல்லி இருக்கிறது? இது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. சாஸ்திரத்துல. ஆனா இப்ப புதுசா சொல்லிட்டு இருக்கிறது என்ன? ஜென்ம மூலமா, பை பர்த். புரியுது தானே எல்லாருக்கும்? புரியுது புரியுது பிரபு, புரியுது. சாஸ்திரத்துல ஒரு மாதிரி சொல்லிருக்கு, ஜென்ம மூலியமா ஒரு மாதிரி சொல்லிருக்கு. கரெக்டுங்களா? சாஸ்திரம் மூலமா என்ன சொல்லிருக்க, அவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அந்த காஸ்ட். ஆமா. ஜென்ம மூலமா என்ன சொல்லு மீன்ஸ் ஆனா இப்ப புதுசா ஆனா புதுசா இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிறப்பு என்ன வந்திருக்கோ அது. इन स्वभावों का अनुरूप ही मनुष्यों में क्रिया प्रवृत्ति और कर्मानुशीलन उत्पन्न होती है। अर्थात जिस मनुष्य का जैसे स्वभाव होते हैं उसके वैसे ही क्रियाओं को प्रवृत्ति और कर्मों की रुचि उत्पन्न होते हैं। அவங்களோட स्वभाव என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கர்மா அவங்களோட கிரியா எல்லாம் வரும். புரிஞ்சதா? அவங்களோட என்னென்ன சுபாவம் இருக்கோ, அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கர்மா வரும், அதோட கிரியாவும் வரும். அவங்களோட பிரவருத்தி கூட அதே மாதிரி இருக்கும். அவங்களோட குவாலிட்டிஸ் மீன்ஸ் அவங்களோட நடவடிக்கை அவங்களோட செயல் எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கும். அவங்களோட சுபாவம் தகுந்த மாதிரி. ஒரு கொஸ்டின் கேட்டா பிரபு சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராமண வீட்டுல பிறந்திருந்தா கூட அவங்களுக்கு அந்த பிராமண குவாலிட்டி இல்லாத ரொம்ப ரொம்ப வேற மாதிரி எல்லாம் குவாலிட்டி இருந்தா அப்போ அது எப்படி எடுத்துக்கிறது? பிராமணன் கிடையாது. அது வந்து சாஸ்திரப்படி கரெக்ட், சாஸ்திரப்படி கிடையாது. கரெக்ட். ஓகே. அப்போ வந்து சில முஸ்லிம், நான் ஒரு உதாரணம் நான் பார்த்ததுல அதுக்காக கேட்கிறேன். அவங்க வந்து முஸ்லீமா இருந்தா கூட அவங்க வந்து சுபாவம் சாப்பிடுறது எல்லாமே வந்து காய்கறி அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் எப்படி சாஸ்திரப்படி அவங்க வந்து பிராமணா? காய்கறி கீகறி எல்லாம் கிடையாது. ஸோ
அவங்களோட பிராமணோட குவாலிட்டிஸ் இருந்தா அவங்க பிராமணன், என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ்ட் So, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஓகே. இல்ல நான் சொல்றது எதுக்கு காயினா லைக் அவங்க வந்து வெஜிடேரியன் அப்படி சொல்ல வரேன் நான். லைக் அதெல்லாம் அவங்க வெஜிடேரியன் சாப்பிட இருந்தா வெஜிடேரியன் இருந்தாலும் என்ன முஸ்லீம் வெஜிடேரியன் சாப்பிட்டா அவங்க பிராமணன் ஆயிடுவாங்களா என்ன? இல்ல இல்ல அப்படி இல்ல. அந்த படிப்படியா படிப்படியா ஏன்னா அவங்க வந்து அந்த ஆஹ் கெட்டதை செய்யறது இல்ல இல்லையா? ஒரு ஒரு உயிரை உம் கொன்னு சாப்பிடல இல்லையா? அந்த அர்த்தத்துல நான் கேக்குறேன். சோ அப்படி ஓகே, ஓகே. அவங்களோட டாபிக் என்ன, அவங்களோடக்குள்ள என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அந்த குவாலிட்டி அவ்வளவுதான். சாஸ்திரி ஓகே ரைட். சாஸ்திரிக்கு இதுபடி ஆஹ் சரி. ஓகே. சோ அவங்களுக்குள்ள என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அவங்க வந்து அந்த கேஸ்ட். அந்த கேஸ்ட் பை ஓகே. பர்த் பை பர்த்ல இருந்து வர்றது கிடையாது இது. சரி ஓகே. பை பர்த்ல இல்ல. ஓகே. பை பர்த்ல இருந்து வர்றது கிடையாது. சோ அவங்க என்ன காஸ்ட் என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அந்த கேஸ்ட். ஓகே. அவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கர்மா இருக்கும், அவங்களோட செயல் கூட அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து அவங்களோட அவங்க வந்து சூத்ரா, அவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம் சூத்ர மாதிரி இருந்தா கூட அவங்க பிராமண குலத்துல பிறந்தாலும் அவங்க சூத்ரனோட வேலை செய்யறதுதான் விருப்பம் இருக்கும். சோ அவங்க சூத்ர குலத்துல பிறந்தாலும் அவங்க உண்மை பிராமணனா அவனுக்கு என்ன பிடிக்கும்னா பிராமணோட குவாலிட்டிஸ் பண்றதுக்கு தான் அவனுக்கு பிடிக்கும், பிராமணோட கர்மா பண்றதுக்கு தான் அவனுக்கு பிடிக்கும். சோ அவங்களோட என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அவங்களோட கர்மா அது மேலதான் அட்ராக்ட் ஆகும். அவங்களோட கிரியா அந்த அவங்களுக்கு பிராமண குவாலிட்டிஸ் இருந்தா பிராமணோட வேலை செய்யறதுக்கு தான் அவனுக்கு அட்ராக்ட் ஆகும், அததான் பண்ணுவான் சூத்ர குலத்துல பிறந்தவங்களும் கூட. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. कर्मांशुल उत्पन्न होते हैं, अर्थात जिस मनुष्य का जैसा स्वभाव होता है उसका वैसे ही क्रियाओं में प्रवृत्ति और कर्मों की रुचि उत्पन्न होता है. इंग्लिश கூட சொல்லிருக்காங்க. The Shastras prescribe that one's varna should be determined according to the different natures. The determination of varna on the basis of birth alone is recent practice. ஓகேங்களா? The Shastras prescribe இங்கே சொல்லிருக்கு the Shastras prescribe that one's varna should be determined according to different natures. அவங்களோட செயல், அவங்களோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கோ அதுதான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. The determination of varna on the basis of birth alone is a recent practice. அந்த பர்த்ல இருந்து அவங்களோட ஜாதி டிசைட் பண்றது வந்து இப்ப ரீசெண்டா வந்திருக்கிறது. ஓகே. An individual's inclination for a specific type of work and his expertise in it are both related to these natures. A person nature gives rise to his inclination and taste for particular activities, and it is this particular nature, swabhava, that is known as the nature according to specific type of work. So அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ மீன்ஸ் அவங்களோட எந்தெந்த குவாலிட்டிஸ்ல இருக்காங்களோ, எந்த பிராமணர் இருந்தா அவங்களுக்கு சூத்ர குலத்துல பிறந்தாலும் அவனுக்கு செயல் எந்த மாதிரி பண்றதுக்கு விருப்பம் இருக்கும்னா பிராமணோட கர்ம பண்றதுக்கு தான் விருப்பம் இருக்கும். सो इन स्वभावों को अनुरूप ही मनुष्यों को क्रिया प्रवृत्ति और कर्मानुकुशलन उत्पन्न होती है. अर्थात जिस मनुष्य का जैसा स्वभाव होता है उसका वैसे ही क्रियाओं को प्रवृत्ति और कर्मों की रुचि उत्पन्न होते हैं. ऐसा स्वभावों को नाम ही तत्त कर्म योग्य स्वभाव है. இதுதான் என்ன சொல்றாங்க, தத்தத் கர்ம யோகிய சுபாவம் சொல்லுவாங்க. அவங்க எந்த குவாலிட்டிஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்குள்ள என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அவங்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அவங்க வந்து அதே மாதிரி கர்ம பண்றதுக்கு தான் அவங்க வந்து விருப்பப்படுறாங்க. இதுதான் தத்தத் கர்ம யோகிய சுபாவம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. बहुत से लोगों को स्वभाव जन्म के अनुसार होता है और अनेक स्थलों में संसर्गी स्वभाव जनिक होता है. மீன்ஸ் இப்போ முன்னாடி காலத்துல என்ன நடந்துட்டு இருந்தது, நிறைய பேர் மீன்ஸ் இதெல்லாம் சுபாவம் எப்படி வந்துட்டு இருந்தது, அப்பா பிராமணர் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பையன் கூட பிராமண தான் ஆயிட்டு இருந்தான். இது மேக்சிமம் நடந்துட்டு இருந்தது முன்னாடி காலத்துல. सो बहुत लोगों का स्वभाव जन्म के अनुसार होते हैं और अनेक स्थलों में संसर्ग स्वभाव जनिक है. जन्म होने के साथ ही संघ आरंभ हो जाती है और उसी संघ के अनुसार स्वभाव गठन होता है. எக்ஸாம்பிள் அவங்க வந்து பிறக்கிறது அப்பா வந்து பிராமணன், அவங்க பிறந்த உடனே அவனுக்குள்ள பிராமண குவாலிட்டிஸ் இருக்கும். அது இல்லாம அவங்க வந்து சங்கத்தை யாரோட சங்கத்தை எடுக்கிறாங்க, அந்த அப்பா வந்து பிராமணன் இல்லையா, அந்த பிராமணோட சங்கத்தை எடுக்க அவனுக்குள்ள இருக்கிற அந்த சுக்ருதி இருக்கு இல்லையா, சம்ஸ்காரம், அந்த பிராமணோட சம்ஸ்காரம் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கும். अतः जन्म से ही स्वभाव परिलक्षित होता है, किंतु जन्म से स्वभाव के उत्पन्न होने के कारण जन्म के स्वभाव का एकमात्र कारण और कर्माधिकार का हेतु मानना भूल है. हेतु अनेक प्रकार का है.
इसलिए स्वभाव को देखकर कर्माधिकार निर्णय करना ही शास्त्रों का उद्देश्य है. So அது ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி என்ன ஆச்சு, சம்ஸ்காரம் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. Naturally formed by association which begins from birth. So birth is certainly one cause that determines the relation of nature develop from the moment of birth. But that does not mean that birth is the only cause of nature and eligibility for a particular type of work. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி காலத்துல என்ன நடந்துன்றது, அவங்களுக்கு ஆக்சுவலி ஜென்மத்துல இருந்து ஜென்மம் என்ன ஆகும், பிராமணா பொறுப்பாங்க. அப்பா பிராமணு, பையன் கூட பொறுக்கிறது கூட பிராமணு. அவனுக்குள்ள ஆல்ரெடி பிராமண குவாலிட்டிஸ் இருக்கும் அந்த பையனுக்குள்ள. அந்த சாங்கத்தியம் என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த சாங்கத்துக்குள்ள மீன்ஸ் அவங்க அப்பாவோட சாங்கத்தை எடுக்க 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 அந்த பிராமணன் வந்து அந்த பிராமணனோட சம்ஸ்காரம் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்தது. மீன்ஸ் என்ன அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அவங்களோட பிராமணாவை பிறந்ததுனால மட்டும்தான் அந்த பிராமண குவாலிட்டிஸ் வந்து அந்த அவன் பிராமணானு சொல்லிட்டு அப்படின்னு நாம சொல்லிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சு கூடாது. இப்போ அது வந்து ஒரு ஈஸியா மெத்தட் அவள் தான். இப்போ பிராமண பையனை பிறக்கிறதுனால பிராமணன் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவள் தான். வெளியில ஆளுங்க வந்து பிராமணன் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி நாம வந்து நம்ம நினைக்க கூடாது. அதாவது நாங்க தான் பிராமின், மத்தவங்க பிராமின் ஆக முடியாதுன்னு நினைக்க கூடாது. கரெக்டா பிரபு? நினைக்க கூடாது. ஏன் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிராமணன் போறப்பா, பிராமணோட அப்பா வந்து அப்பா வந்து பிராமணன், பையன் வந்து பிராமண போறப்பான். ஆனா இந்த பையன் வந்து வேறவங்களை வெளியில ஆளுங்ககிட்ட சங்கம் வச்சுக்கிட்டா அப்ப என்ன அந்த பிராமணன் போயிடும், சூத்ராவும் கூப்பிடுவான். அப்போ ஆனா வேற அவன் வந்து வெளியில பிறந்திருக்கான். ஆனா சாங்கத்தை எல்லாம் பிராமண பையன்கிட்ட சாங்கத்தை வச்சுக்கிட்டு 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 அவனுக்கு பிராமணங்களுக்கு வந்துடுச்சு. இப்ப அவங்க பிராமணன் ஆயிடலாம். மீன்ஸ் நம்ம என்ன நினைக்க கூடாது, பை பர்த் அது வந்து ஈஸி மெத்தட் பிராமணன் ஆகுறதுக்கு ஒரு மெத்தட் அவள் தான். மீன்ஸ் ஈஸியா அவள் தான் ஒரு சான்ஸ், ஈஸியான மீன்ஸ் சான்ஸ் அப்படின்னு சொல்ல. அப்போ ஈஸியா போறோம். இப்போ எக்ஸாம்பிள் டீச்சர் இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ டீச்சரோட பையனுக்கு வந்து அவங்க வந்து ஸ்கூல்லயும் சொல்லி கொடுப்பாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கூட டீச்சர், அவங்க அப்புறம் மறுபடியும் வீட்டுல இன்னொரு வாட்டி கூட சொல்லி தருவாங்க. அப்ப இவன் அந்த பையன் ஈஸியா வந்து படிச்சிடலாம், ஈஸியா வந்து முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. வெளியில ஆளுங்க வந்து இவனோட கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்ப வெளியில பிறந்திருக்கிற பையன் டீச்சர் பையன் கிடையாது, வெளியில பிறந்திருக்கிற பையன். அப்ப அந்த பையனுக்கு சான்ஸே இல்லையா இந்த பையனோட ஜாஸ்தி மார்க் எடுக்கிறதுக்கு? இருக்கு அவனுக்கும் இருக்கு, நிறைய இருக்கு. மீன்ஸ் டீச்சரோட பையனா பிறந்தா மட்டும்தான் நல்லா படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது இல்லையா? வெளியில ஆளு கூட நல்லா படிச்சிடலாம். மீன்ஸ் டீச்சரோட பையன் மட்டும்தான் நல்லா படிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இங்க அதே மாதிரிதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிராமணோட பையன் பிறந்துட்டாலே மட்டும்தான் பிராமணன் ஆயிடும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. அவனும் அவனோட சாங்கத்தியம் அவனுக்கு இருக்கிற குணங்கள் எந்த மாதிரி இருக்குமோ அது மேலதான் அவன் வந்து எந்த மீன்ஸ் அவனுக்குள்ள எந்த குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அவன் எந்த காஸ்ட்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இதுதான் மீன்ஸ் தத்தத் கர்ம யோகிய ஸ்வபாவ். அவனுக்குள்ள சிம்பிளா புரிஞ்சுக்க, அவனுக்குள்ள எந்த குவாலிட்டிஸ் இருக்கோ அதே அவனோட அவள்தான். அவங்களுக்குள்ள பிராமண குவாலிட்டிஸ் இருந்தா பிராமணன் பை பர்த்ல இருந்து கிடையாது, அவங்களுக்குள்ள எந்த குவாலிட்டிஸ் இருக்கோ அவங்களும் அதுதான். மீன்ஸ் இப்போ சூடாமணி क्वेश्चन கேக்குறாங்க, தாத்விக் ஸ்ரத்தா கிசே कहते हैं? ஓகே, இப்ப தத்தத் கர்ம யோக ஸ்வபாவம்னா என்னன்னு சொன்னீங்க. இப்ப தாத்விக் ஸ்ரத்தானா என்ன? What is meant by तात्विक श्रद्धा? Faith in the absolute truth. तो सरल हृदय से ईश्वर के प्रति जो विश्वास होता है और उसके लिए जो स्वाभाविक चेष्टा उत्पन्न होती है उसे तात्विक श्रद्धा कहते हैं. तात्विक श्रद्धा is pure-hearted faith in Bhagavan which gives rise to spontaneous attempt to attain him. So பகவான் அடையிறதுக்காக ஸ்ரத்தா வந்து விசுவாசத்தை வந்து தாத்விக் ஸ்ரத்தான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. केवल लौकिक चेष्टा को देखकर अश्रद्ध हृदय में जो ईश्वर
संबंधी भ्रांत धारण होते तथा स्वर्ग के लिए दम्भ प्रतिष्ठा और कामना मूलक जो चेष्टा होती है उसे अतात्विक श्रद्धा कहते हैं। कोई कोई महाजन तात्विक श्रद्धा को शास्त्रीय श्रद्धा भी कहते हैं। यह तात्विक श्रद्धा ही भक्ति अधिकारी का कारण है। सो तात्विक श्रद्धा अतात्विक श्रद्धाன்னு என்ன புரிஞ்சுக்கோங்க. தாத்விக் ஸ்ரத்தான்னு என்ன, பகவான் கிட்ட பகவானுக்கு சம்பந்தப்பட்டமான கர்மா பண்றது, கர்மம் கிடையாது. ஸோ பகவானை அடையிறதுக்காக பண்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து தாத்விக் ஸ்ரத்தா. அத்தாத்விக் ஸ்ரத்தான்னு என்ன, இந்த ஸ்வர்க்கம் மோட்சம் போகலாலஸ் அடையிறதுக்காக பண்றது வந்து அத்தாத்விக் ஸ்ரத்தா. Is pure-hearted faith in Bhagwan which gives rise to spontaneous attempt to attain him. ஓகேங்களா, பகவானோட பக்தி அடையிறதுக்காக பண்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து தாத்விக் ஸ்ரத்தான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கோங்க. மதுரை கதமணியில் கூட இது வரும். ஸ்ரத்தா மீன்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்ரத்தா, சாது சங்க, பஜன கிரியா, அனர்த்த நிவృత్తి, நிஷ்டா, ருச்சி, ఆసక్తి, భావ, ప్రేమ. ఇట్లా శ్రద్ధ బేస్. శ్రద్ధ అన్న డెఫినేషన్ ఏంటన్నా సుదృఢ విశ్వాస్ సంశయ నాశ్. కిషోర్, శ్రద్ధ ఎవరి ప్రకారం? மாதிரி கதமில்ல எக்ஸ்பிளைன் பண்ணனே. சோ இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கோங்க. தாத்விக் ஸ்ரத்தா, அதாத்விக் ஸ்ரத்தா. சோ தாத்விக் ஸ்ரத்தா, அதுக்கப்புறம் அதாத்விக் ஸ்ரத்தா. தாத்விக் ஸ்ரத்தா என்னன்னா பகவானை அடையிறதுக்காக பண்றது வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து தாத்விக் ஸ்ரத்தான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அதாத்விக் ஸ்ரத்தா என்ன, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக, போகலாலசுக்காக பண்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து அதாத்விக் ஸ்ரத்தான்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க, ரெண்டு பேரும் ஆனா ஒரே ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. ரெண்டு பேர் பண்றது ஒரே ஆக்டிவிட்டிஸ் தான், ஆனா ரெண்டு பேரோட கோல் வந்து வேற வேற இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ஒருத்தர் வந்து தாத்விக் ஸ்ரத்தாக்காரர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவோம்னா குரு கிட்ட போய் என்ன ஆகும்னா ஒரு பகவான் அடையணும்னு சொல்லிட்டு தீட்சை வாங்குவாங்க. ஓகேங்களா, தீட்சை வாங்கி பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. பக்தி பண்ணக்கு அப்புறம் என்ன ஆக்சுவலி அவனுக்கு அந்த தாத்விக் ஸ்ரத்தா ஆளுக்கு வந்து பிசினஸ் கூட இருக்கு. பிசினஸ் கூட இருக்கு. அப்போ எப்போ இப்ப இருந்து தீட்சை வாங்கிட்டாங்கன்னா அப்போல இருந்து கடை நல்லா ஓடிட்டு இருக்கு. ஓகேவா, இது யாருது, யார பத்தி சொல்லிட்டு இருக்கான்? தாத்விக் ஸ்ரத்தா. தாத்விக் ஸ்ரத்தா. தாத்விக் ஸ்ரத்தா எதுக்காக தீட்சை வாங்கினது? இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம கடவுளுக்காக பண்றதுக்கு தான், மெட்டீரியல் இதெல்லாம் பண்ணாம பக்தி பகவான் அடையிறதுக்காக பண்றது. பக்திக்காக போய் தீட்சை வாங்கினாங்க. ஆனா என்ன நடந்துட்டு இருக்குங்க, அவர் நல்லா பிசினஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கடை வந்து நல்ல பிசினஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப பக்கத்தால் இன்னொரு ஆள் பாப்பான், பக்கத்து கடைக்காரன் பாப்பான். இவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, சடனா வந்து பிசினஸ் டல்லா இருந்தது. ஆனா யாரோ போய் குரு பார்த்தா, குரு பார்த்து தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் கடை வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. இப்ப நானும் என்ன பண்றேன்னா நானும் போய் தீட்சை வாங்குறேன். எதுக்காக வாங்குறேன்? பிசினஸ் நல்லா ஓடுறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. இது வந்து அதாத்விக் ஸ்ரத்தா. அதாத்விக் ஸ்ரத்தா சொல்லிருக்கீங்க இந்த எக்ஸாம்பிள் முன்ன கூட. தாத்விக் ஸ்ரத்தா. சோ அந்த தாத்விக் ஸ்ரத்தா தான் பக்திக்கு அதிகாரி. அந்த தாத்விக் ஸ்ரத்தா யாருக்கு இருக்கோ அவங்க வந்து பக்தி பண்ணலாம். பக்திக்கு தகுதி. இப்ப கர்மாவோட தகுதி என்ன, தத் கர்ம யோகிய சுபாவம். ஓகேங்களா, தத் கர்ம யோகிய சுபாவம். அவங்களுக்குள்ள என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அவங்க வந்து அது வந்து கர்மாவோட அதிகாரி. ஆனா பக்திக்கு என்ன அதிகாரி இருக்கு, வெறும் ஸ்ரத்தா இருந்தாலே போதும். ஸ்ரத்தா இருந்தாலே போதும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சொன்னீங்க இல்ல, நீங்க கேட்டீங்க இல்லையா கொஸ்டின், இப்போ என்ன கேட்டீங்க கொஸ்டின், நீங்க வந்து இப்போ அந்த முஸ்லிம்காரங்க இப்போ வந்து நீங்க சொல்லிட்டீங்க பகவானோட நாமம் சொல்லிட்டு பகவானோட நாமம் சொன்னாலே அந்த துர்ஜாதி தோஷம் எல்லாம் போயிடும். அப்ப ஏன் வந்து யக்ன யாகம் எல்லாம் பண்ண முடியாது? இப்போ யக்னம் எல்லாம் பண்ணணும்னா இப்போ அதுக்கு ஓகே, அவங்க வந்து பிராமணன், இப்போ அந்த முஸ்லீம்க்கு வந்து வைஷ்ணவ குவாலிட்டிஸ் இருக்கு, அவன் பிராமணோட சிரேஷ்டமா இருக்கலாம், அவன் வந்து வேணும்னு யக்ன யாகம் பண்ணிடலாம்.
ம். ஆனா சில பேர் வந்து என்ன அதுக்கு சொன்னா பாரமார்த்திக்கு அதிகார், அதுக்கப்புறம் விவகாரிக் அதிகார். பாரமார்த்திக்ல இருந்து மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் விவகாரிக்ல பண்ண முடியாது. ஏன் சில பேர் இன்னொரு சில பேர் பின்னாடில இருந்து வர ஆளுங்க அது வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. ம். இப்போ ம். இப்போ நீங்க சொன்னிட்டு இருக்கு இல்லையா, அந்த கர்மா அது இது எல்லாம் என்ன சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் மீன்ஸ் யாகா, ஹோமா அது இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எதுக்கு சம்பந்தப்பட்டது? கர்மக்கு சம்பந்தப்பட்டது. இந்த கர்மக்கு சம்பந்தப்பட்டதுன்னா என்ன இருக்கணும்? நம்ம வந்து அந்த ஜென்ம பார்க்கணும், அந்த சுபாவம் பார்க்கணும். 2மே இருக்கணும். எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட சுபாவம் இருக்கு. அந்த முஸ்லிம்காரங்ககிட்ட அந்த சுபாவம் இருக்கு. ஜென்மம். ஓகேவா? ம். சுபாவம் இருக்கு. பிராமணோட சுபாவம் இருக்கு. ஆனாலும் போய் யாகம் பண்ண முடியாது. ஏன்? அந்த ஜென்மம் வந்து இல்ல. குறுக்கு வரும். மீன்ஸ் சென்டர்ல இல்ல. வரும். ம். ஜென்மம் வந்து சென்டர்ல வரும். ஏன்? மீன்ஸ் உண்மையா பாத்தீங்கன்னா அந்த விவகாரம் தான் வேணும். அந்த ம். சுபாவம் இருந்தா போதும். ஆனா அது பார்த்து சில பேர் தகுதி இல்லாத ஆளுங்க காப்பி பண்ணிடுவாங்க இல்லையா? ம். 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 ஆ. ஆஹ் அதனால வந்து கர்ம பண்றதுக்கு ஜென்மாவும் வேணும், சுபாவமும் வேணும். இந்த 2மே இருக்கணும். 2மே பார்க்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட். ஆஹ் ஏன் அந்த 2மே முஸ்லிம்க்கு அந்த முஸ்லிமுக்கு அந்த யாகம் ஹோமம் பண்றதுக்கு தகுதி இருந்தாலும் கூட ம். சில பேர் தப்பா ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த முஸ்லீம் வந்து பண்ண மாட்டான் யாகம் வந்து இல்லையா? ம். 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 சில பேர் தகுதி இல்லாத முஸ்லீம் வந்து யாகம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த குவாலிட்டிஸ் பிராமண குவாலிட்டிஸ் இருக்கிற முஸ்லீம் வந்து யாகம் பண்ண மாட்டான் இல்லையா? ம். ம். மீன்ஸ் அப்போ தகுதி கர்மா பண்றதுக்கு தகுதி கம்பல்சரி இந்த 2மே இருக்கணும் தானே? ஆ. ஜன்மாவும் இருக்கணும். மீன்ஸ் ஜன்மன மீன்ஸ் என்ன பிறப்பா பர்த் பர்த் அந்த ஃபேமிலில அந்த பிறப்பு அந்த பிறப்பு இருக்கணும். பிறப்பு. அதுக்கப்புறம் அந்த சுபாவமும் இருந்திருக்கணும். ம். இந்த 2 இருந்தா தானே பண்ண முடியும். பிராமணிக்கல் குவாலிட்டிஸ். அந்த பை பர்த் வந்து பிராமணா பிறந்துட்டாலும் அந்த குவாலிட்டிஸ் இல்லைன்னா அவங்க கூட பண்ண முடியாது. இன்னொன்னு அந்த குவாலிட்டிஸ் இருக்கு ஆனா பை பர்த் பிராமணன் இல்லைன்னா அவங்க கூட பண்ண முடியாது. லோகம் வந்து தப்பா எடுத்துக்கும். மீன்ஸ் அப்போ கர்மா பண்றதுக்கு இந்த 2 கம்பல்சரி இருந்தே இருக்கணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சது தானே? புரிஞ்சது ப்ரோ. ஆனா பக்தி பண்றதுக்கு இது எதுவுமே தகுதி கிடையாது. வெறும் ஸ்ரத்தா இருந்தா போதும். அப்போ பாத்துங்க பக்தி எவ்வளவு ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு. இப்போ चूड़ामणि क्वेश्चन கேக்குறாங்க. இப்போ मान लिया ஒத்துக்கிட்டேன் किसी व्यक्ति को शास्त्रीय श्रद्धा तो उत्पन्न हो गया है. இன் யாருக்கும் சில பேருக்கு வந்து சாஸ்திரிய ஸ்ரத்தா இருக்கு. இன்னும் சாஸ்திரிய ஸ்ரத்தானா தாத்விக் ஸ்ரத்தா. ஓகேங்களா? तात्विक श्रद्धा இருக்கு. परंतु उसका स्वभाव उच्च नहीं हो सकता. परंतु उसका स्वभाव उच्च नहीं हो सका है. ऐसा अवस्था में क्या वहां भी भक्ति का अधिकारी है? இங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்க? ஒத்துக்கிட்டேன். ஆனா சாஸ்திர சிதா இருக்கா உங்ககிட்ட, நேச்சுரலா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. மதி என்ன क्वेश्चन கேக்குறாங்க? அவங்க ஒரு நிமிஷம் ஓகே. சில பேர் வந்து சாஸ்திர இதுல நல்ல ஃபேத் வச்சிருக்காங்க. அதாவது தாத்விக் ஸ்ரத்தால நம்பிக்கை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணாலும் அவங்க வந்து எலிவேட் ஆகல. அந்த பீப்புள் வந்து பக்திக்கு எலிஜிபிளான்னு கேக்குறாரு. கரெக்டா? இப்போ ஓகே நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ வந்து ஸ்ரத்தாக்கு வந்து என்ன பக்திக்கு என்ன அதிகாரம்? ஸ்ரத்தா இருந்தா போதும். ஆமா. வெறும் ஸ்ரத்தா இருந்தால போதும்னு சொல்லிட்டீங்க. ஆமா. வெறும் ஸ்ரத்தா இருந்தால போதும்னு சொல்லிட்டீங்க. இப்போ சூடமணி क्वेश्चन கேக்குறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஸ்ரத்தா இன்னமும் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் அந்த குவாலிட்டிஸ் இல்ல. நேச்சர் எலிவேட் ஆகல. சுபாவம் வந்து எலிவேட் ஆகல. அவங்களுடைய சுபாவம் அவங்களோட நேச்சரும் இன்னும் கம்ப்ளீட்டா இல்ல. சோ ஏன்னா அந்த மாதிரி ஆளு கூட பக்தி பண்றதுக்கு தகுதி இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இப்போ புரிஞ்சதான क्वेश्चन? இப்போ சில பேர் வந்து மீன்ஸ் அவங்களுக்கு பக்தி பண்றதுக்கு என்னமோ ஸ்ரத்தா இருக்கு. ஆனாலும் அந்த குவாலிட்டி இன்னும் மெச்சூர் ஆகல.
இன்னும் மெச்சூர் ஆகல, இன்னும் அந்த குவாலிட்டிஸ் இன்னும் மெச்சூர் ஆகல. இப்போ அந்த மாதிரி ஆள் கூட பக்தி பண்ணலாமா என்ன? वैष्णवदास அதுக்கு ஆன்சர் சொல்றாங்க, स्वभाव कर्माधिकारी के हेतु होता है ना कि भक्ति अधिकारी का. இங்க என்ன சொன்னோம், சுபாவம் இங்க பக்திக்கு அதிகாரம் என்ன, வெறும் ஸ்ரத்த மட்டும் தான். சுபாவம் தேவையில்லை. சுபாவம் எதுக்கு தேவை? கர்மா இதுக்கு தானே தேவை. கரெக்ட். அந்த சுபாவம் யாருக்கு தேவைப்படும்? அந்த கர்ம யோகத்துல. அதுதான் அதுதான் நான் சொன்னேன். மீன்ஸ் என்ன சொன்னேன், அந்த சார்ட் நீங்க எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களோ அவ்வளவு இதெல்லாம் டீப்பா போகலாம். ஓகே ஓகே. கர்மாவோட அந்த கர்மாவோட அதிகாரம் என்ன? அதிகாரம் வந்து ஜென்ம சுபாவா. ஜென்ம சுபாவா. நீங்க சொன்னீங்க ஓகே. பக்திக்கு மீன்ஸ் சுடமான என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, பக்தியோட அவங்களுக்கு என்ன ஸ்ரத்த இருக்கு, ஆனால் இந்த அந்த குவாலிட்டி சொன்னி இன்னும் மெச்சூர் ஆகல. அந்த மாதிரி ஆளு கூட பக்தி பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அதுக்கு வைஷ்ணவதாஸ் என்ன சொல்றாங்க, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், பக்திக்கு வெறும் அதிகாரி வந்து ஸ்ரத்தா இருந்தா போதும், சுபாவம் தேவையில்லை. சுபாவம் எலிவேட் ஆயிருக்கா எலிவேட் ஆகலாம் தேவையில்லை பக்திக்கு. சோ சுபாவ் கர்மாதிகாரி ஹேத்து. அந்த சுபாவம் வந்து கர்மக்கு சம்பந்தப்பட்டது, பக்திக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது. பக்திக்கு சம்பந்த அதிகாரம் என்ன? ஸ்ரத்தா மட்டும்தான். ஸ்ரத்தா மட்டும்தான். சோ இதுல பாகவத்ல கிளியரா சொல்லிருக்காங்க, ஜாதோ ஸ்ரத்த மத் கதாம் சுநிர்விண்ண சர்வ கர்மஷு வேத துக்காத்மகான் காமான் பரித்யாகோபனிஸ்வர ததோ பஜேத மாம் பிரீத ஸ்ரத்தாலு திருட நிஸ்வய ஜுஸ் மனுஷ்யதான் காமான் துக்கோதர்ஹாஷ கர்ஹான். சோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகா இது. இது ஐயோ பிரபு எப்படி படிக்கிறது கஷ்டமா இருக்கு. சோ இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகா இது வந்து. ஓகே. இதுல இது இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த ஸ்லோகா இருக்கு இல்லையா, ஜாதோ ஸ்ரத்த மத் கதாம்சு நிர்விண்ண சர்வ கர்மஷு வேத துக்காத்மகான் காமான் பரித்யாகோபனிஸ்வர ததோ பஜேத மாம் பிரீத ஸ்ரத்தாலு திருட நிஸ்வய ஜுஸ் மனுஷ்யதான் காமான் துக்கோதர்ஹாஷ கர்ஹான். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகா. இதெல்லாம் எப்படி பிரபு மனப்பாடம் பண்றது? உட்கார்ந்து பண்ணணும்ல? கம்பல்சரி பண்ணதான் ஆகணும். சரி சரி. ஓகே ஓகே. சோ இதுல பகவான சுயமா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஜாதோ ஸ்ரத்த மத் கதாம்சு, வெறும் என்னோட கதை மேல ஸ்ரத்தா இருந்தா போதும். சோ என்ன சொல்றாங்க, जिस साधक की मेरे कथाओं का श्रद्धा उत्पन्न होगी है, यदि वह सभी भोग और भोग वासनों के दुख रूप जानकर भी उनका परित्याग करने में समर्थ न हो. அவனுக்கு தெரியும் நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து தவறுன்னு சொல்லிட்டு தெரியும், ஆனாலும் அந்த மாதிரி ஆளுங்க கையில இந்த விட முடியலன்னா, அந்த போகலாலச பண்றது விட முடியலன்னா, வெறும் அந்த மாதிரி ஆளுங்க என் மேல என்னோட கதை மேல ஸ்ரத்தை இருக்கு ஓகேங்களா, அந்த சாதகா இருக்கான். அந்த சாதகா யாரு? அந்த பக்தி யோக சாதகா இருக்கான். அந்த பக்தி யோக நல்லா கேட்டுக்கோங்க, பக்தி யோக சாதகக்கு பக்தி மேல ஸ்ரத்தா இருக்கு. ஓகே, ஸ்ரத்தா இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் விட முடியல, போகலாலச இது அது இது எல்லாம் விட முடியல. ஓகே. ஆனா பகவான் கதை மேல ஸ்ரத்தா இருக்குதானே, அது இருந்தா போதும். பகவான சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஜாதோ ஸ்ரத்த மத் கதாம்சு நிர்விண்ண சர்வ கர்மஷு வேத துக்காத்ம காமன் காமான் பரித்யாகோப்பி அனினீஸ்வர. அவங்க வந்து அவனால விட முடியல அந்த அந்த போகலாலச அந்த போக வாசனை எதுவுமே விட முடியல. ஆனாலும் அப்படி இருந்தாலும் கூட தத்தோ பஜேத மாம் நித்யா, அப்படி இருந்தா கூட என்னோட சப்தம் மூலமா என்னோட கதை நிரந்தரம் கேட்டுட்டு இருந்தா, பியூட்டிஃபுல் ஸ்ரத்தாலு திருட நிச்சய ஜுசஸ் மனஷ்டான் காமன் பரித்யாகோபனிஸ்வர தத்தோ பஜேத மாம் பிரீத திருடாலு ஸ்ரத்த நிச்சய சாரி ஜுசஸ் மனஷ்டான் காமன் துக்கோதர்ஹாஷ கர்ஹான். அந்த மாதிரி ஆளு கூட என்ன மீன்ஸ் என்னோட கர்மம் மீன்ஸ் அந்த இதெல்லாம் போகலாலச இதெல்லாம் தவறுன்னு தெரியும், ஆனாலும் இன்ட்ரெஸ்டா என்னோட கதை கேட்டுட்டு இருக்கேன், என்னோட கதை மேல பூர்ண ஸ்ரத்தா இருந்தா போதும். என்ன அவங்களுக்கு வந்து उसे चाहिए कि भोगों के सच्चे हृदय में दुखने के समझे हुए और मन ही मन उनके निंदा करते हुए भोग रहे हैं, किंतु साथ ही साथ श्रद्धा दृढ़ निश्चय और प्रीति पूर्वक में जब ही भी करता रहे. அந்த மாதிரி ஆளுங்க என்ன ஆகும், மெதுவா பகவானே வந்து அவங்க இதயத்துல உட்காந்துக்கிட்டு அந்த போக வாசனை எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுடுவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லாங்க, प्रोक्तेन भक्ति योगेन भजतो माश्कुरन् मुने काम हृदय नश्यन्ति सर्वमयि हृदय स्थिते. இன்னொரு சொல்றாங்க, சோ பிரவிஷ்ட கர்ணர் அந்திரேனா சுவானம் பாவ சொரூருகம் துனோதி சமலம் கிருஷ்ண சலில சேட்டா சரத். சோ அந்த மாதிரி ஸ்ரத்தல வேற ஸ்லோகால சொல்லுவாங்க, பகவான் வந்து அந்த மாதிரி ஸ்ரத்தா இருக்கிற ஆளுக்கு என்ன ஆகும்,
பிரவிஷ்ட கர்ணர் என்னன்னா கதை ரூபத்துல அவங்களோட காதுக்குள்ள என்டர் ஆயிட்டு அவங்களோட இதயத்துல இருக்கிற எல்லா கல்மஷங்களும் வந்து நான் கிளியர் பண்றேன். ಪ್ರವಿಷ್ಟ ಕರ್ಣರಂದ್ರೇನ ಸ್ವಾನಂಭಾವ ಸ್ವರೂಪಂ ದುನೋತಿ ಸಮಲಂ ಕೃಷ್ಣ ಸಲಿಲ ಸರತ್. இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்ருண்வதாம் சொகதாம் கிருஷ்ண புண்ணிய ஷவன கீர்த்தனம் ஹிருதயந்தஸ்த அபத்ராணி விதுனோதி சுக்ரத சதாம். இதெல்லாம் எதுல இருந்து? வெறும் ஸ்ரத்தா இருந்தா போதும். ஜாத்தோ ஸ்ரத்த மத் கதாம்சு நிர்விக்ன சர்வ கர்மஷு வேத துக்காத்ம காமன் பரித்யாகோபினீஸ்வர ததோ பஜேத மாம் பிரீத ஸ்ரத்தால திருத நிச்சய ஜுச மனுஷதான் காப்பான் துக்கோதரஹாம்ச கர்ஹயான். சோ என்ன அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய போக வாசனை இருந்தாலும் அதெல்லாம் தவறும் தெரிந்தாலும் விட முடியல அவங்களால. அந்த மாதிரி ஆளு கூட என்னோட கதை கேட்டுட்டு இருந்தான். ஏன்னா அந்த மாதிரி ஆளு கூட ரொம்ப 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 சீக்கிரத்திலேயே दृढ़ निश्चय और प्रीति पूर्वक मेरा भजन ही करता रहे. ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த மாதிரி ஆளுக்கு என்ன ஆகும்? என் மேல டேஸ்ட் வந்துடும், அன்பு பக்தி டேஸ்ட் வந்துடும், பக்தி வந்துடும். நைஸ். இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, அது ஸ்லோகம் மறந்துட்டேன். அதுல கிளியரா சொல்றாங்க பகவான் வந்து கபில் தேவ் பகவான் வந்து அவங்க அம்மா சொல்றது தேவஹூதிக்கு சதாம் பிரசங்காம் மம வீரிய சம்விதோ பவந்தி ஹுத்கர்ண ரசாயன கதா தத் ஜோஷன தாஸ்வி அபவர்கவர்த்தனீர் ஸ்ரத்தா ரதிர் பக்திர் அனுக்ரமிஷ்யதே. சோ இதுல கிளியரா சதாம் பிரசங்கம் மம வீரிய சம்விதோ என் பகவான் கிளியரா சொல்றாங்க என்னோட கதை என்ன மாதிரி வீரிய ரூபமான கதை யாரு கேக்குறாங்களோ, மீன்ஸ் என்னோட கதை வீர ரூபமானது, அந்த மாதிரி கதை யாரு கேக்குறாங்களோ சதாம் பிரசங்கம் மம வீரிய சம்விதோ எப்பயுமே நிரந்தரமா பவந்தி ஹுத்கர்ண ரசாயன கதா தத் ஜோஷனா தாஸ்ய அபவர்கவர்த்தனி ஸ்ரத்தா ரதிர் பக்திர் அனுக்ரமிஷ்யதி. அந்த மாதிரி ஆளுக்கு என்ன ஆகும்? சோ பக்தி ரத்திர் பக்திர் ஆசக்தி வரும், பக்தி கூட அழிஞ்சிடுவாங்க அவங்க வந்து. எல்லாம் விட்டுட்டு எல்லா கல்மஷம் நாசமாயிடும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. சோ பியூட்டிஃபுல். சோ புரோக்தேன பக்தி யோகேன பஜதே மாஷ்குரன் முனே காம ஹிருதய நஷ்யந்தி சர்வமயி ஹிருதய ஸ்திதே. विद्यते हृदय ग्रंथि चिद्यते सर्व संशय क्षीयन्ति चास्य कर्माणि मयि दृष्टे अखिलात्मनि. சோ இங்க என்ன சொல்றாங்க? इस प्रकार मेरे बतलाए हुए भक्तियों के द्वारा निरंतर मेरे भजन करने से मैं उस साधक हृदय में आकर बैठ जाता हूँ और मेरे विजय में होते ही उसका हृदय का सारी वासना अपने संस्कारों के साथ नष्ट हो जाते हैं. யார் என்னோட கதையில இந்த மாதிரி ஸ்ரத்தாவோட பகவானோட பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும்? பகவான் அவங்க இதயத்துக்குள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எல்லா கல்மஷங்களும் வந்து ஹிருதயத்துல இருக்கிற எல்லா வாசனங்களும் வந்து தூரமாயிடும். इस तरह जब उसे मुझे सर्वात्मक साक्षात्कार हो जाते हैं तब तो उसका हृदय की गांठ टूट जाती है और उसके सारे संशय छिन्न भिन्न हो जाते हैं और कर्म वासना सर्वथा क्षीण हो जाती है. नेक्स्ट है ना, यत् कर्मभिर्यत् तपसा ज्ञान वैराग्यातश्चयत् योगेन दान धर्मेण श्रेयोभिर् इतरैरपि सर्वं मद भक्ति योगेन मद भक्तो लभते ज्ञसा सर्वापवर्गं मद धाम कथांचित यदि वांछति. कर्म और तपस्या के ज्ञान और वैराग्य से योग अभ्यास और दान से तथा दूसरे व्रत आदि कल्याण साधकों से जो कुछ भी अंत्यज कष्ट से प्राप्त होता है वह सब मेरा भक्तियों के प्रभाव से अनायास ही प्राप्त कर लेता है. सो कर्म तपस्या दान व्रत இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாலும் ஆனா பக்தி யோகால இதெல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். यद्यपि मेरा भक्ति निष्काम होते हैं तथा यदि वे स्वर्ग अपवर्ग अर्थात मोक्ष मोरा परम धाम अथवा अन्य किसी भी वस्तु कामना करे तो प्राप्त कर लेता है. सो भक्ति பண்ண எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். This is systematic development of bhakti yoga that arises from Shraddha. सत्संग प्रवास से किसी मनुष्य हरि कथा श्रवण में रुचि उत्पन्न होती है उस समय भी दूसरा कोई भी काम अच्छा नहीं लगता.
சோ சாது சங்கம் மூலமா என்ன மனுஷங்களுக்கு வந்து ஹரிகதா மூலமா ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேற எந்த இன்ட்ரெஸ்டும் வராது. वह दृढ़ विश्वास के साथ भगवान नाम लेता रहता है। उन भोग और भोग वासनाओं को जिनका वह अपने पूरा अभ्यास में कारण परित्याग करने में समर्थ नहीं होता, मन ही मन बुरा समझकर उनकी निंदा करते करते भोग करते हैं। हरि कथा के हरि कीर्तन आदि से निंदे हृदय के सारे भोग वासना नष्ट हो जाते हैं। मेरा निरंतर भजन करने में मैं साधन को हृदय में बैठ जाता हूँ और मेरा विरजन होती है उसके सारे दोष नष्ट हो जाते हैं और कर्म वासना सर्वथा क्षीण हो जाती है। यह मेरी नित्य विधि है। अतः कर्म तमस ज्ञान वैराग्य योग दान कर्म सो தர ஒரு தூசரை கல்யாண சாதகம் சோ இது சொன்னேன் இல்லையா, அதான் இதெல்லாம் பக்தி யோகால வெறும் ஸ்ரத்தா இருந்தா போதும். அந்த சுபாவம் அவங்க மெச்சூர் ஆனா என்ன மெச்சூர் ஆகலன்னா என்ன இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வெறும் ஸ்ரத்தா இருந்தா போதும் பக்தி பண்றதுக்கு. சோ இப்போ கொஸ்டின் கேக்குறாங்க, இதெல்லாம் நீங்க எல்லாம் எங்க இருந்து கோட் பண்ணி சொல்றீங்க? ஸ்ரீமத் பாகவத்ல இருந்து கோட் பண்ணி சொன்னீங்க. இப்போ வைஷ்ணவதாஸ் வந்து பாகவத்ல இருந்து கோட் பண்ணி சொன்னாங்க. இப்போ சூடாமணி கேக்குறாங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனா இதெல்லாம் எங்களை இருந்து பாகவத்ல இருந்து. ஆனா இப்போ அந்த பாகவத்தனை வந்து நான் ஒத்துக்கலைன்னா, இப்ப பாகவதன் வந்து புக்கே நான் வந்து ஒத்துக்கலைன்னா, இப்ப எக்ஸாம்பிள்ஸ் மாயாவதிஸ் அவங்க எல்லாம் பாகவதன் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப அந்த பாகவத புக் ஒத்துக்கலைன்னா என்ன? சோ இது வரைக்கும் புரிஞ்சது தானே? புரிஞ்சது பிரபு, நல்லா புரிஞ்சது. ரொம்ப டீப்பா போகுது. மீதி நாளைக்கு பாத்துக்கலாம். பிரபு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல பிரபு, டவுட் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு கிளாஸ் இன்னைக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு. நிறைய தடவை கேட்கணும் என்ன மாதிரி மரமண்டைக்கெல்லாம்.